Hi friends, welcome back to my channel. So in this video நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ தான். iqoption அப்படிங்கற ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க ட்ரேடிங் பண்றவங்களா இருந்தா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ட்ரேடிங் பண்ணாதவங்களா இருந்தா ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கறது ஒரு டீடைல் உங்களுக்கு கிடைக்கும். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So guys, இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மில் உங்களோட மணியை இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நான் வந்து உங்களை யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல. உங்களுக்கு ட்ரேடிங் நாலேஜ் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த iqoption ஆப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். உங்களோட இமெயில் ஆர் ஃபோன் நம்பரை வச்சு மேலே என்ட்ரு பண்ணிடுங்க. கீழே வந்து பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட கண்ட்ரி என்னவோ அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டிக் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட கூகுள் அக்கௌண்ட் ஆர் ஃபேஸ்புக் ரெண்டு இருந்தாலும் சரி, அதை வச்சு ஈஸியாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆனவொடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து வெரிஃபை பண்ணணும். உங்களோட அக்கௌண்ட்டை வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு உங்களோட பேசிக் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ், அப்புறம் ஃபோன் கன்ஃபர்மேஷன் அண்ட் இமெயில் கன்ஃபர்மேஷன் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக என்ட்ரு பண்ணிங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறேன் அதெல்லாம் எதுக்குன்றது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்க மாதிரி கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்களோட கண்ட்ரியை சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட பர்சனல் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா உங்களோட சிட்டி அண்ட் போஸ்டல் கோடு, அப்புறம் உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணிவிடுங்க. அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணிட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா நோ அப்படின்றத கிளிக் பண்ணிங்க. நீங்கள் யூஎஸ் பேஸ்டாக இல்லையான்னு கேட்பாங்க. அதுக்காக நோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து வரும். அந்த கோடை என்ட்ரு பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்னு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ட்ரேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட் அண்ட் ப்ராக்டிஸ் அக்கௌண்ட்டு ரெண்டு கொடுத்துருப்பாங்க. அதில் ப்ராக்டிஸ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $10,000 வந்து ப்ராக்டிஸ் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ரியல் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட அமௌண்ட் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து டெபாசிட் பண்ணி ஈஸியாக வந்து மணி மேக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பேமெண்ட் மெத்தட் என்னென்ன வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கார்டு, விசா, யூபிஐ அண்ட் பேங்க், ஸ்கிரில் அது மாதிரி எக்கச்சக்கமாகவே கொடுத்துருக்காங்க. இந்த பேமெண்ட் மோடு எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணி ஈஸியாக மணி வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு பேமெண்ட் மெத்தடுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம் மினிமம் அப்படின்னு கிளிக் பண்ணியிருக்காங்க. ஸோ $7 வந்து இருக்குது. ஸோ அதை மாதிரி ஒவ்வொரு பேமெண்ட்டையும் நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம் மினிமம் அப்படின்றது. ஸோ நீங்கள் மாஸ்டர் கார்டு, விசா கார்டு, அதெல்லாம் யூபிஐ ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து மணியை டெபாசிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் டெபாசிட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து எவ்வளோ நீங்கள் கிளிக் பண்ணணும் அப்படின்னு பண்ணலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டூ ரியல் ட்ரேடிங் வித் ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கு பாருங்கள். நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் ப்ராக்டிஸ் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு $10,000 இருக்கு இல்லையா. ஸோ அதை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் அக்கௌண்ட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்துச்சுன்னா உங்களோட ரியல் மணியை நீங்கள் அந்த மாதிரி டெபாசிட் பண்ணிவிட்டு இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் விளையாட ஆரம்பிக்கலாம். ஸோ எவ்வளோ மேலே போகுது எவ்வளோ கீழே வருது அப்படின்றத ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டைமர் ஓடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்றது இதில் வந்து காட்டுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ப்ராஃபிட் வந்திருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஈஸியாக வந்து மணியை வந்து அழகாக நம்ம ப்ராஃபிட்டில் தான் நம்ம எடுத்திருக்கோம். ப்ராஃபிட் வந்து $1 வந்திருக்கு, 1.83 வந்திருக்கு நமக்கு. ஸோ இது வந்து வாலெட்டில் ஆட் ஆகிடும். இதை வந்து நம்ம ஈஸியாக மணி வந்து விட்ராவும் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விதமான ஏர்னிங் மெத்தட்ஸ் எல்லாமே உள்ளார இருக்குது. ஸோ ஏர்ன் ஃப்ரம் ஃபாரெக்ஸ், கிரிப்டோ, ட்ரேடிங், ஸ்டாக்ஸ் அப்படின்னு எக்கச்சக்கமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலயமாவே இவ்வளோ ஆப்ஷன்ஸும் இருக்குது இதில். ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணி ஈஸியாக வந்து மணி வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாக்ஸ்னு வரையில் எல்லா விதமான அசட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மாதிரி இதில் கிரிப்டோவும் இதில் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு கிரிப்டோ இது நாலேஜ் இருந்தால் நீங்கள் கிரிப்டோ யூஸ் பண்ணி கூட நீங்கள் மணி வந்து டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ணி ஈஸியாக வந்து மணி வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா கிரிப்டோன்னு வரையில் இதில் வந்து ரிப்பிள், ட்ரான், அப்புறம் எத்தீரியம், அப்புறம் பிட்காயின் அது மாதிரி நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். உங்களுக்கு ட்ரேடிங் நாலேஜ் இருந்தால் கண்டிப்பாக ரியல் மணி இன்வெஸ்ட் பண்ணி விளையாடுங்க. அப்படி இல்லைனா ப்ராக்டிஸ் அக்கௌண்ட்டில் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா ரியல் இதுக்கு வந்துடுங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட் விட்ரா பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஸோ விட்ரான்ற ஆப்ஷன் போயிடுங்க. ஆப்ஷன் போயிட்டு அதில் வந்து பேங்க் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதில் வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அண்டு ஐஎஃப்எஸ்சி எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட்டோ அதை என்ட்ரு பண்ணிவிட்டு
வித்ட்ரா அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி வந்து வித்ட்ரா ஆகிடும். ஸோ நீங்கள் வின் பண்ண அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வித்ட்ரா ஆகிடும். ஒன்ஸ் அகைன் சொல்கிறேன், உங்களோட ரியல் கேஷை டெபாசிட் பண்ணுறதுக்கு 1 டைம் 2 டைம் திங்க் பண்ணிவிட்டு டெபாசிட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா ரியல் மணியை யூஸ் பண்ணி நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணி மணியை மேக் பண்ணி. ஸோ கைஸ், இன்றைக்கான வீடியோவில் ஐக்யூ ஆப்ஷன் அப்படின்ற ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் பற்றி பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ணிவிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் போட்டிங்கன்னா இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாதான் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Cheers guys.